ஆட்டுக்குட்டியும். ஒரு நாள் ஒரு அழகான காட்டுல இருந்த புதருக்கு நடுவுல ஒரு குட்டி ஆடு அழுதுகிட்டே இருந்துச்சு. அந்த குட்டி ஆட்டோட அம்மாவை சிங்கம் சாப்பிட்டுடுச்சு. இது தெரியாத குட்டி ஆடு தான் அம்மாவை தேடி அழுதுகிட்டே இருந்துச்சு. அம்மா அம்மா எங்கம்மா போனீங்க? என்கிட்ட வந்துடுங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அம்மா நீங்க எங்கம்மா இருக்கீங்க? அப்படின்னு அழுதுகிட்டே அந்த குட்டி ஆடு தான் அம்மாவை தேடி நடக்க ஆரம்பிச்சது. அந்த ஆடு ரொம்ப தனிமையில இருந்ததுனால அது ரொம்ப பயந்து போய் இருந்துச்சு. தூரத்துல 2 காகங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறத குட்டி ஆடு பார்த்துச்சு. உடனே அந்த சின்ன ஆடு காகங்களை நோக்கி நடந்து போச்சு. நீங்க எங்க அம்மாவை பார்த்தீங்களா? காலையில இருந்து என் அம்மாவை காணல. குட்டியாடே, உன் அம்மா உன்னை விட்டுட்டு எங்க போனாங்க? நானும் எங்க அம்மாவும் புல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பெரிய மிருகம் எங்க அம்மாவை துரத்துச்சு. திரும்பி என் அம்மா என்கிட்ட வரவே இல்லை. அதான் நான் என் அம்மாவை தேடி போறேன். நீங்க என் அம்மாவை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? காலு, அநேகமா இந்த குட்டியாட்டோட அம்மாவை சிங்கம் தான் சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம். நான் என் அம்மாவை பிரிஞ்சு இதுவரை இருந்ததே இல்லை. என் அம்மா வர்றது வரைக்கும் நான் உங்க வீட்டுல இருந்துக்கட்டுமா? என்ன, என் வீட்டில் இருக்க போறியா? முடியாது. உங்களை மாதிரி மிருகங்களை என் வீட்டில் சேர்த்தா என் வீடு தான் அழுக்காகிடும் அப்படின்னு சொன்ன காகங்கள் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. அப்பாவி குட்டியாடு அந்த காகங்கள் பறந்து போறத பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பிறகு மறுபடியும் அந்த சின்ன ஆடு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சது. அது காட்டுல ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல புதருக்கு பின்னாடி இருந்த நரி அந்த குட்டியாட்டை பார்த்துச்சு. அடடா, ஒரு இளம் குட்டி ஆடு. இந்த ஆட்டுக்குட்டி தனியா வேற இருக்கே. இத சமைச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். எனக்கு இன்னைக்கு விருந்துதான் அப்படின்னு சொன்ன தந்திரமான நரி அந்த குட்டி ஆடை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சது. ஹே குட்டி ஆடே, நீ எங்க போய்கிட்டு இருக்க? நரி அண்ணே, நான் என் அம்மாவை தேடி போய்கிட்டு இருக்கேன். எங்க அம்மாவை நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா? ஆமா, நான் வர வழியில தான் உங்க அம்மாவை பார்த்தேன். உங்க அம்மாவும் ஒன்னுதான் தேடிக்கிட்டு இருக்காங்க. நரி அண்ணே, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? இப்பவே எனக்கு எங்க அம்மாவை பார்த்தாகணும். எங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன நரி அந்த குட்டி ஆட்டை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மரத்து மேல உட்கார்ந்திருந்த மீனுக்குருவி இத பார்த்துச்சு. இந்த ஆட்டுக்குட்டியோட அம்மாவை சிங்கம் சாப்பிட்டுடுச்சு. இந்த குள்ளநரி எதுக்காக இந்த ஆட்டுக்குட்டிய கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி வேகமா அந்த ஆட்டுக்குட்டியோட பக்கத்துல பறந்து போச்சு. சின்ன ஆடே, நீ இந்த நரிக்கு கூட எங்க போய்கிட்டு இருக்க? நான் எங்க அம்மா கிட்ட போய்கிட்டு இருக்கேன். நரியண்ணாக்கு எங்க அம்மா இருக்கிற இடம் தெரியும். நரியண்ணா என்னை என் அம்மா கிட்ட கொண்டு சேர்த்துடுவாங்க. இல்ல குட்டியாடே, நீ இந்த குள்ள நரிய நம்பாத. இது ஒன்ன சாப்பிட்ரும். ஏ குருவி, எனக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்காக எங்களை தொல்லை பண்ற? இந்த குட்டியாட அதனோட அம்மா கிட்ட தான் சேர்க்க போறேன். மோசமான குள்ள நரியே, இந்த குட்டியாடோட அம்மாவை சிங்கம் சாப்பிட்டுடுச்சு. இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருந்து ஒழுங்கா ஓடி போயிடு. இல்ல நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுடுவேன். எல்லாரும் வந்தாங்க உன்னை அடிச்சு இங்கிருந்து துரத்திடுவாங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதும் பயந்து போன குள்ள நரி அங்கிருந்து போயிடுச்சு. நீங்க நிஜமாவா சொல்றீங்க? என்னோட அம்மாவை சிங்கம் சாப்பிட்டுடுச்சா? நீ கவலைப்படாத. நீ என் வீட்டுல தாராளமா இருந்துக்கலாம். என் வீடு உனக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த குட்டியாட கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மகனே, இங்க பாரு, உனக்காக நான் ஒரு புது நண்பனை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னோட புது நண்பன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. நண்பா, என் பேரு குக்கு. உன்னோட பேர் என்ன? இது என்னோட குழந்தைதான். அவன் உனக்கு நல்ல நண்பனா இருப்பான். உன் பேர் என்னன்னு சொல்லு. என்னோட பேரு முன்னா அப்படின்னு பேசிக்கிட்டு முன்னாவும் குக்குவும் ரொம்ப நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. உளநரி காகங்களை சந்திச்சு உதவி கேட்க ஆரம்பிச்சது. உங்க காட்டுல இருக்கிற ஒரு குருவி நேத்தைக்கு என்னோட இறைய என்கிட்ட இருந்து பறிச்சிடுச்சு. நீங்க எப்படியாச்சும் அந்த குட்டியாட என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இனிப்பான திராட்சை எங்க இருக்குன்னு சொல்லுவேன். என்ன, இனிப்பான திராட்சையா? எனக்கு இனிப்பான திராட்சை சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். கவலைப்படாதீங்க, நாங்க எப்படியாச்சும் அந்த குட்டியாட உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவோம். நரியண்ணே, உங்களோட வீடு மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அங்க சரியான சமயம் பார்த்து அந்த குட்டியாட உங்ககிட்ட கொண்டு வரோம். என்னோட வீடா மலையடிவாரத்துல இருக்கிற குகையில தான் இருக்கு. அந்த குட்டியாட்டை என்கிட்ட சேர்த்துட்டு சுவையான திராட்சை பழங்கள் எங்க இருக்குன்னு உள்ள தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. உடனே காகங்கள் அந்த குட்டியாட தேடி அங்கிருந்து பறந்து போனாங்க. அம்மா,
நானும் முன்னாவும் வெளியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நதியில போய் தண்ணி குடிச்சிட்டு வரோமா? சரி குக்கு, நம்ம வீட்டு முற்றத்துல தான் விளையாடணும். நதியில தண்ணி குடிச்சிட்டு வேற எங்கேயும் போக கூடாது, புரியுதா? சரிம்மா, நாங்க சீக்கிரம் திரும்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாவும் குக்குவும் கொஞ்ச நேரம் வெளியே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு நதியில தண்ணி குடிக்கிறதுக்காக 2 பேரும் போனாங்க. அந்த நேரத்துல அந்த பக்கமா வந்த ராணிக்காகவும் முன்னாவை பார்த்துடுச்சு. ஏ ஆட்டுக்குட்டி, நீ தானே நேற்றுக்கு உங்க அம்மாவை தேடிக்கிட்டு இருந்த? உங்க அம்மா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். மலையாடி வாரத்துல தான் உங்க அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வா என் கூட. ஆனா மீனு ஆண்டி எங்க அம்மா இனிமே என்னைக்குமே திரும்பி வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. எங்க அம்மாவை சிங்கம் சாப்பிட்டுடுச்சுன்னு சொன்னாங்க. இல்ல குட்டியாடே, அந்த குருவி உன்கிட்ட பொய் சொல்லிருக்கு. நீ ஏன் கூட வா, நான் உனக்கு உங்க அம்மாவை காட்டுறேன். இல்ல முன்னா, நீ இந்த காகத்தை நம்பாத. இந்த காகம் உனக்கு பொய் சொல்லுது. வா, நாம 2 பேரும் வீட்டுக்கு போயிடலாம். குக்கு, நீ வீட்டுக்கு போ, நான் என் அம்மா கிட்ட போறேன் அப்படின்னு சொன்ன ஆட்டுக்குட்டி காகத்தோட பேச்ச நம்பி ராணி காகத்தை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சது. குழந்தை குக்குவும் இத தான் அம்மா கிட்ட சொல்றதுக்காக ரொம்ப வேகமா பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. குக்கு, என்னாச்சு? நீ மட்டும் வந்திருக்க? முன்னா இங்க. அம்மா, முன்னா ராணி ஆண்டியோட பேச்ச கேட்டு அவங்க கூட போயிட்டான். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. அந்த காகம் நரிக்கிட்ட தான் முன்னாவை கூட்டிட்டு போயிருக்கோம். நான் எப்படியாச்சும் முன்னாவை காப்பாத்தி ஆகணும். அதே நேரத்துல ராணி காகம் அந்த ஆட்டுக்குட்டிய நரியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. நரிய பார்த்ததுமே ஆட்டுக்குட்டி ரொம்ப பயந்துடுச்சு. நீங்க அம்மா கிட்ட தானே கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்க. ஆமா ஆட்டுக்குட்டி, இனிமே இதுதான் உன் அம்மா. இவங்க கூட தான் நீ இருக்க போற. நரியாரே, நீங்க சொன்னபடியே இந்த ஆட்டுக்குட்டிய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இங்க இப்பவே இனிப்பான திராட்சை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. சொல்றேன் காகமே. எனக்கு இவ்வளோ ருசியான உணவு கொடுத்த உனக்கு நான் சொல்லாம இருப்பேனா? நம்ம காட்டுல ஒரு பால் அடைஞ்ச கிணறு இருக்கே, அதனோட பின்னாடி தான் இனிப்பான திராட்சைகள் இருக்கு. போய் சாப்பிடு. கொஞ்ச நேரத்திலேயே நரியாரும் அந்த ஆட்டுக்குட்டிய சமைச்சு சாப்பிட தயாராச்சு. ஆட்டுக்குட்டி ரொம்ப பயந்து போய் அழுதுகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி தான் நண்பர்களை கூட்டிக்கிட்டு நரி இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. ஹே மோசமான குள்ள நரியே, ஒழுங்கா இந்த குட்டி ஆட்டை விட்டுடு, இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை அடிச்சு கொன்னுடுவோம். ஆமா ஆமா நரியே, நீ இங்க இருந்து போறது தான் நல்லது. பாத்தியா எங்க கிட்ட எவ்வளோ பெரிய குச்சி இருக்குன்னு. நாங்க 3 பேரும் சேர்ந்தா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. இத பார்த்ததுமே நரி ரொம்ப பயந்து போயிடுச்சு. அது வேகமா அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. மீனு ஆண்டி, என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல முன்னா, இனிமே யாரு கூப்பிட்டாலும் அவங்க கூட நீ போக கூடாது, சரியா? அப்படின்னு சொன்ன மீனுக்குருவியும் அதனோட நண்பர்களும் அந்த ஆட்டுக்குட்டிய கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாங்க. காகங்கள். பாண்டிப்பூருங்கிற ஒரு அழகான கிராமம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கிராமத்துல ராஜுங்கிற ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அந்த விவசாயிக்கு லக்ஷ்மிங்கிற ஒரு மனைவியும் முன்னாங்கிற ஒரு பையனும் இருந்தான். அறுவடைக்கு போக தயாரா இருந்த தான் கணவர் ராஜு கிட்ட அவரோட மனைவி லக்ஷ்மி இப்படி சொன்னாங்க. எங்க இன்னைக்கு அறுவடைக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வரேன். இங்க நல்ல காத்தோட்டமும் நல்ல நிழலும் இருக்கு. முன்ன நிம்மதியா தூங்குவான். அந்த நேரத்துல நான் வந்து உங்களுக்கு அறுவடைக்கு உதவி செய்யறேன். நீங்க முன்னாடி போங்க, நான் முன்னாவை தூங்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்ன லக்ஷ்மி தாலாட்டு பாடி குழந்தை முன்னாவை தூங்க வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆராரோ ஆரிராரோ, முன்னா பாப்பா கண்ணுரங்கு, முன்னா பாப்பா கண்ணுரங்கு, ஆராரோ ஆரிராரோ. குழந்தை முன்னாவும் கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். உடனே லக்ஷ்மி பக்கத்துல உள்ள வயலுக்கு அறுவடைக்காக போனாங்க. அந்த சமயத்துல அந்த கிராமத்துக்கு காலு ராணிங்கிற 2 காகங்கள் வந்தாங்க. அவங்க அந்த மரத்து மேல உட்கார்ந்து கட்டில்ல படுத்திருக்கிற முன்னாவை பார்த்தாங்க. ராணி, இந்த சின்ன குழந்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? காலு, அதை விட இந்த குழந்தைய அள வச்சு பார்த்தா இன்னும் அழகா இருக்கும். பாருங்க இப்ப நான் என்ன செய்யறேன்னு அப்படின்னு காகங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சத்தத்தை கேட்ட முன்னா தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டான். சின்ன குழந்தையே, நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் கருப்பு பூனை. உன்னை சாப்பிட வந்திருக்கேன். காலு, பூனையா மாறுங்க. உடனே
காலுக்காகவும் தான் கண்ணை சிகப்பு நிறமா மாத்தி குழந்தை முன்னாவை பயம்படுத்த ஆரம்பிச்சது. ஓ, இப்பவே நான் உன்னை சாப்பிட போறேன் பாரு, நான் தான் கருப்பு பூனை. இத பார்த்த குழந்தை முன்னா பயத்துல ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிச்சுட்டா. தான் குழந்தையோட சத்தத்தை கேட்ட லட்சுமி அம்மா மறுபடியும் முன்னாவை தூக்கி தாலாட்டு பாடி தூங்க வைக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா ஒரு மரக்கிளையில உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே லக்ஷ்மி அம்மா தான் குழந்தை முன்னாவை அமைதிப்படுத்திட்டு அந்த கட்டில்ல படுக்க வச்சாங்க. மறுபடியும் அங்க போன காலுவும் ராணியும் முன்னாவை பயம்புறுத்த ஆரம்பிச்சாங்க. முன்னா மறுபடியும் ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிச்சான். முன்னா, என்னாச்சு மகனே? அமைதியாகு, ஒன்னும் இல்ல, அம்மா வேலை செய்ய போறேன். முன்னா, ஒன்னும் இல்லம்மா, அமைதியாகு. மறுபடியும் லக்ஷ்மி அம்மா தான் பையனை அமைதி நிலைக்கு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அங்க போன காகங்கள் முன்னாவை பயம்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல மீனுங்கிற ஒரு குருவி அந்த பக்கமா பறந்து வந்துச்சு. காகங்களே, நிறுத்துங்க. எதுக்காக இந்த சின்ன குழந்தைய பயமுறுத்துறீங்க? இந்த குழந்தைய அழ வச்சு பாக்குறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? ஏ குருவி, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. ஏதோ உன் குழந்தைய நாங்க தொல்லை பண்றது மாதிரி எங்க கிட்ட வந்து கேள்வி கேக்குற? ஓ அப்படியா? இருங்க இருங்க, இப்பவே அந்த விவசாயியோட மனைவி கிட்ட இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து விவசாயியோட மனைவி கிட்ட போச்சு. அம்மா அம்மா, 2 காகங்கள் உங்க குழந்தைய பயம்புறுத்தி அழ வைக்கிறாங்க. ராணி வா, சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடலாம். அந்த குருவி விவசாயியோட மனைவி கிட்ட சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்ன காகங்கள் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இந்த காகங்கள் தான் என் குழந்தைய தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் இப்ப வரேன். வேண்டாமா, உங்ககிட்ட சொன்னதுமே அந்த காகங்கள் பறந்து போயிட்டாங்க. நீங்க உங்க அறுவடை வேலையை பாருங்க. உங்க வேலை முடியறது வரை நான் உங்க குழந்தையோட பக்கத்திலேயே இருக்கேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த விவசாயியோட மனைவி வேலை செய்யறது வரை குழந்தை முன்னாவோட பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்துச்சு. முன்னா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கப்பா. உன்ன போலயே எனக்கு ஒரு அழகான பையன் இருக்கான். அவனும் உன்ன மாதிரி தான் ரொம்ப சுட்டித்தனமா விளையாடுவான். சாயந்தர நேரம் ஆனதுமே விவசாயியோட மனைவி தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. குருவி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. இந்த ரொட்டியை எடுத்துக்கோ, இத நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி அம்மா. இந்த ரொட்டியை நான் என் பையனுக்காக கொண்டு போறேன். குருவி, உனக்கு குழந்தை இருக்கா? ஆமாம்மா, எனக்கு முன்னாவ மாதிரியே ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பேரு ஜக்கு. ரொம்ப நல்ல விஷயம். உன் பையன் ரொட்டி எல்லாம் சாப்பிடுவானா? ஆமாம்மா, உங்க குழந்தைங்க மாதிரி தான் எங்களோட குழந்தைங்களும் தினம் தினம் புதுசு புதுசா ஏதாச்சும் சாப்பிட விரும்புவாங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த ரொட்டியை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி பறந்து போன மீனுக்குருவிய கொஞ்ச தூரத்திலேயே காலுவும் ராணியும் வழிமறிச்சாங்க. ஏ குருவி, உனக்கு என்ன தைரியம்? எங்களை பத்தி அந்த விவசாயியோட மனைவி கிட்ட நீ காட்டி கொடுக்கறியா? ஒழுங்கா உன்கிட்ட இருக்கிற ரொட்டியை எங்க கிட்ட கொடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிடு. இல்ல, இந்த ரொட்டியை நான் உங்களுக்கு தர முடியாது. இது என் குழந்தை ஜக்குவுக்காக நான் கொண்டு போறேன். என்ன, எங்களை காட்டி கொடுத்ததும் இல்லாம ரொட்டியை வேற தர முடியாதுன்னு சொல்றியா? அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவிய ரொம்ப வேகமா தாக்க ஆரம்பிச்சது. பிறகு மீனுக்குருவி கிட்ட இருந்த ரொட்டியை வாங்கிக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இதனால மீனுக்குருவி ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சு. அது ரொம்ப வருத்தத்துல அழுதுச்சு. மோசமான காகங்கள் இவ்வளவு கெட்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாது. அம்மா, என்னாச்சும்மா? இன்னைக்கு எனக்காக எந்த உணவையும் நீங்க எடுத்துட்டு வரலையா? மகனே ஜக்கு, எனக்கு உணவு கிடைச்சதுப்பா. விவசாயியோட மனைவி எனக்கு ஒரு ரொட்டி கொடுத்தாங்க. உனக்காக ஆசையா கொண்டு வந்துகிட்டு இருந்தேன். பரவழியில அந்த மோசமான காகங்கள் என்ன அடிச்சு போட்டுட்டு அந்த ரொட்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா, இந்த காகங்களுக்கு இதே வேலையா போச்சு. பிறகு மீனுக்குருவி தான் சேமிச்சு வச்ச தானியங்கள்ல இருந்து ஒரு காஞ்ச தானியத்தை குழந்தை ஜக்குவுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. மறுநாள் காலையில மீனுக்குருவி அழுதுகிட்டே லக்ஷ்மி அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. நேற்றுக்கு நீங்க கொடுத்த ரொட்டிய அந்த காகங்கள் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாங்க. என்ன ரொம்ப மோசமா அடிக்கவும் செய்தாங்க. அந்த மோசமான காகங்களுக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். நீ அந்த காகங்களை எப்படியாச்சும் என் வீட்டுக்கு வரவழை. நான் அந்த காகங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன லக்ஷ்மி அம்மா மீனுக்குருவிக்கு ஒரு ரொட்டிய கொடுத்தாங்க. மீனுக்குருவியும் அதை யார் கண்ணிலையும் படாம ரொம்ப பத்திரமா தன்னோட வீட்டுக்கு கொண்டு போச்சு.
ஜக்கு, நீ வீட்ல பத்திரமா இருந்து இந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு நான் காகங்களோட வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். காகங்களோட வீட்டுக்கா? வேண்டாம்மா, அவங்க ரொம்ப மோசமானவங்க. இல்ல ஜக்கு, இன்னைக்கு அந்த காகங்களுக்கு சரியான பாடம் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அந்த நேரத்துல காகங்கள் புல்புல் குருவிய ரொம்ப மோசமா தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. இந்த காகங்கள் என்ன கொன்னுடும் போல இருக்கு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. காகங்களே, புல்புல் குருவியை விட்டுருங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், அந்த விவசாயி எல்லா பறவைகளுக்கும் இனிப்பு கொடுக்கறாங்க. சுவையான அல்வா, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சீக்கிரம் நீங்களும் போய் சாப்பிடுங்க. மீனு, உண்மையாவா சொல்ற? அல்வா எப்படி இருந்துச்சு? ரொம்ப ருசியா இருந்துச்சா? ஆமா ஆமா, அந்த அல்வால நிறைய இனிப்பு, நெய், முந்திரி எல்லாம் இருந்துச்சு. நான் இப்பவே போக போறேன், அல்வா தீந்துற போகுது அப்படின்னு சொன்ன காகங்கள் ரொம்ப வேகமா அல்வா சாப்பிடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. புல்புல், நீ கவலைப்படாத. அந்த காகங்களுக்கு இன்னைக்கு சரியான தண்டனை கிடைக்க போகுது. வா, அத நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவியும் புல்புல கூட்டிக்கிட்டு விவசாயியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலு, இப்பவே நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுப்போம். அல்வால முந்திரி இருந்தா நீங்க அதை எனக்கு கொடுத்துடணும். எல்லா முந்திரியையும் நான் தான் சாப்பிடுவேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு காகங்கள் 2 பேரும் விவசாயியோட வீட்டு முன்னாடி போனாங்க. உங்க வீட்ல நீங்க எல்லா பறவைகளுக்கும் அல்வா கொடுக்கறீங்கன்னு சொல்லுச்சு அந்த குருவி. அந்த குருவி சொல்லிதான் நாங்க இங்க வந்தோம். ஆமா ஆமா, அந்த குருவி உண்மைதான் சொல்லிருக்கு. எல்லா பறவைகளும் இங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. உங்க 2 பேருக்கான அல்வாவும் தான் இனி வீட்டுக்குள்ள இருக்கு. என் வீட்டுக்குள்ள ஒரு பானையில தான் அந்த அல்வாவை வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. உடனே காலுவும் ராணியும் விவசாயியோட வீட்டுக்குள்ள போனாங்க. விவசாயியோட வீட்டுல எல்லா இடத்துலயும் அல்வா எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ராணி, அந்த பானை காலியா தான் இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணும் இல்ல. காலு, நல்லா தேடுங்க, கண்டிப்பா அல்வா இங்கதான் இருக்கும். விவசாயியோட மனைவியோ மெதுவா அந்த அறையோட கதவை பூட்டிட்டாங்க. லக்ஷ்மி அம்மா, என்ன அல்வா இருக்குன்னு சொல்லிட்டு கதவு பூட்டுறீங்க? ஆமா, உங்களுக்கு உண்மையான அல்வா எதுன்னு காட்ட போறேன் அப்படின்னு சொன்ன லட்சுமி அம்மா அந்த குச்சியால 2 காகங்களுக்கும் நல்லா அடி கொடுத்தாங்க. ராணி, நீ இனிமே ஏதாவது பறவைகளை அடிப்பியா? இல்ல இல்ல லக்ஷ்மி அம்மா, நான் இனிமே எந்த பறவைகளையும் அடிக்க மாட்டேன். காலு, இனிமே நீ என் பையன் முன்னாவ பயமுறுத்துவியா? இல்ல லக்ஷ்மி அம்மா, முன்னாவ மட்டும் இல்ல, இனிமே எந்த குழந்தைங்களையும் நாங்க பயமுறுத்த மாட்டோம். ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்க வேற எங்கேயாச்சும் தூரமான காட்டுக்கு போயிடுறோம். விவசாயியோட மனைவி வீட்டோட கதவை திறந்ததுமே 2 காகங்களும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து வேற காட்டுக்கு போயிட்டாங்க. மலையில் குருவியின் வீடு. ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல அதிக மின்னலோட பலத்த மழை பெய்தது. அந்த காட்டுல அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால பறவைகளோட வீடு எல்லாம் அந்த வெள்ளத்திலேயே அடிச்சிட்டு போயிடுச்சு. மரங்களும் பாதி அளவு தண்ணீரால நிரம்பிடுச்சு. இதனால அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக மரத்தோட உச்சியில போய் இருந்தாங்க. மறுநாள் காலையில வந்துச்சு. ஒரு வழியா காட்டுல மழையும் நின்னதுனால எல்லா பறவைகளும் ரொம்ப நிம்மதியானாங்க. மழை தான் நின்னுச்சு, ஆனா நம்மளோட வீடு எல்லாம் வெள்ளத்திலேயே போயிடுச்சு. இனிமே நாம எங்க இருக்கிறது? ஒவ்வொரு வருஷமும் மழைக்காலத்துல நாம ஆசாசியா கட்டின வீடை இழந்துடுறோம். பேசாம இந்த காட்டை விட்டுட்டு வேற ஏதாவது காட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். புராணு, நீங்க அப்படி போனீங்கன்னா என்னையும் கூப்பிட்டுருங்க. எனக்கு இந்த காட்டுல இருக்கவே பிடிக்கல. நம்ம எல்லாரும் வேறு காட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு பறவைகள் ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பறவைகள் பேசினதெல்லாம் கேட்டபடியே அந்த பக்கமா வனதேவதை வந்தாங்க. குருவிகளே, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க சிரமம் எனக்கும் புரியுது. நிச்சயமா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். வனதேவதையே, அப்படின்னா நீங்க எங்களுக்கு வீடு கட்டி தர போறீங்களா? ஆமா குருவிகளே, உங்களுக்கு மழையில நனையாதபடி நீங்க இழந்த வீட்டை புதுப்பிச்சு அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுறேன். இல்ல இல்ல வனதேவதையே, அதெல்லாம் வேண்டாம். மறுபடியும் மழை வந்தா எங்களோட வீடு அந்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாம உடிஞ்சு போயிடும். எங்களுக்கு வேற ஏதாச்சும் உறுதியான வீடு வேணும். அப்படியா பறவைகளே? சரி, உங்க விருப்பப்படியே நான் உங்களுக்கு வீடு கொடுக்கறேன். அந்த வீடு எந்த மழையாலையும் எந்த மின்னலாலையும் சேதமாகவே செய்யாது. ஐயா ஜாலி. வனதேவதையே, இப்போவே எங்களுக்கு அந்த வீடை கொடுங்க, அதை பார்க்க ஆசையா இருக்கு.
அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நீங்க நிறைய உணவு வச்சீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் பறவைகளே அப்படின்னு வனதேவதை சொன்னதுமே ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒரு அழகான பல வடிவிலான வீடு வர ஆரம்பிச்சது. இத பார்த்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பறவைகளே, இந்த வீடு எல்லாம் உங்களுக்கு தான், சந்தோஷமா உங்களோட வீட்ல போய் உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு வனதேவதை சொன்னதுமே ஒவ்வொரு குருவிகளும் ஒரு வீட்டை தனக்கு சொந்தமாக்கிக்கிட்டாங்க. மீனுக்குருவி ஆப்பிள் வீட்டை எடுத்துச்சு, புறா மாம்பழம் வீட்டை எடுத்துச்சு, கிளி ஸ்ட்ராபெரி வீட்டை எடுத்துச்சு, காலுவும் ராணியும் பூசணி வீட்டை எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு குருவிகளோட வீட்லயும் தேவதை நிறைய உணவுப் பொருட்களை வச்சாங்க. இதனால எல்லா குருவிகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலு, எனக்கு இந்த பூசணி வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, நமக்கு எவ்வளவு உணவுப் பொருட்கள் கிடைச்சிருக்கு. ராணி, ஆனா இந்த உணவு பொருள் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. நான் தானே தேவதை கிட்ட உணவு கேட்டேன். இப்போ தேவதை நமக்கு மட்டும் தானே உணவு கொடுத்திருக்கணும். இப்போ எல்லா பறவைகளோட வீட்லயும் நிறைய உணவு பொருள் இருக்கும். அந்த உணவு பொருளை எல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தன்னோட பூசணிக்காய் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. மீனு, உன்னோட நண்பன் புறா ஆற்றங்கரையில தண்ணீர் குடிக்க போன இடத்துல மயங்கி கிடக்குறான். பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன். என்ன காலுவண்ணா, உண்மையாகவா சொல்றீங்க? நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி புறாவை பாக்குறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் மீனுவோட வீட்டுல இருந்த எல்லா சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி, இங்க பாத்தியா? மீனுக்குருவியோட வீட்டுல இருந்த எல்லா சாப்பாட்டையும் நான் எடுத்துட்டேன். நீ இப்போ போய் புறாவை எதையாச்சும் சொல்லி ஆத்தங்கரைக்கு அனுப்பிவிடு. காலு, அதெல்லாம் நான் அசால்ட்டா செய்துடுவேன். இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொன்ன ராணுக்காகவும் புறாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. புறானே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? மீனுக்குருவி நதிக்கரையில பாம்பு கடிச்சு உயிருக்கே போராடிக்கிட்டு இருக்கு. என்ன ராணி சொல்ற? நம்ம காட்டுல எப்படி பாம்பு வந்துச்சு? அது எனக்கு தெரியலண்ணே. பெரிய பாம்பா, மீனுக்குருவி உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்னு சொல்றாங்க அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே புறாவும் மீனுவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட ராணிக்காகவும் புறாவோட வீட்டுல இருந்த மொத்த சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த மாதிரியே அந்த காகங்கள் சோட்டுக்குழியையும் ஏமாத்தி அதனோட வீட்டுல இருந்த சாப்பாட்டையும் எடுத்துட்டாங்க. புறானே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? நீங்க நதிக்கரையில மயங்கி கிடக்குறதா காலு அண்ணா சொன்னாரு. அட மீனு, உன்னை ஒரு பெரிய பாம்பு கடிச்சிட்டதா ராணிக்காகவும் என்கிட்ட சொல்லுச்சு. அட, நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேரையும் வெள்ளம் இழுத்துட்டு போனதா ராணி என்கிட்ட சொன்னாலே. அந்த ரெண்டு காகங்களும் எதுக்காக நம்மள இப்படி ஏமாத்துனாங்க? மீனு, அந்த ரெண்டு காகங்களும் நம்மளோட கவனத்தை திசை திருப்பி ஏதோ ஒரு வேலையை செய்ய பாக்குறாங்க. இனிமே அவங்க என்ன சொன்னாலும் நாம நம்ப கூடாது அப்படின்னு சொன்ன பறவைகள் மறுபடியும் தங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. வீட்டுக்கு வந்த பறவைகள் வீட்டுல இருக்கிற உணவுப் பொருள் எல்லாம் திருட்டு போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிட்டாங்க. ஐயோ மீனு, புறா, என்னோட வீட்டுல இருந்த எல்லா சாப்பாடும் திருடு போயிடுச்சு. விட்டு, உன் வீட்டுல மட்டும் இல்ல, எங்க ரெண்டு பேர் வீட்டுல இருக்கிற சாப்பாட்டையும் திருடிட்டாங்க. நிச்சயமா இது காலு ராணியோட வேலையா தான் இருக்கணும். ஆமா மீனு, நீ சரியா சொல்ற. கண்டிப்பா இது அவங்க தான் செய்திருக்கணும். அந்த ரெண்டு காகங்களையும் நாம இப்படியே விட்டா சரிப்படாது. அவங்களுக்கு நாம ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு பறவைகள் எல்லாரும் தங்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டாங்க. தங்களோட திட்டப்படியே அந்த ரெண்டு காகங்களையும் ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க. குருவிகளா, என்ன பண்றீங்க? ஒழுங்கா எங்களை இந்த மரத்துல இருந்து விடுவிச்சிடுங்க. காகங்களா, ஒழுங்கு மரியாதையா சாப்பாட்டை எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. மீனு, அதெல்லாம் எங்களால தர முடியாது. ஆளுதான் உணவு கேட்டாரு. அதனால எங்களுக்கு வீடும் சொந்தம், உணவு பொருட்களும் சொந்தம். நண்பர்களே, இது சரிப்பட்டு வராது. அலுவூர் ராணியும் திருந்துறது வர சாப்பாடு இல்லாம இந்த மரத்திலேயே இருக்கட்டும் அப்படின்னு பறவைகள் சொன்னதுமே காலுவும் ராணியும் வேறு வழி இல்லாம சாப்பாட்டை திருப்பி தரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. காகங்கள் சொன்னபடியே பறவைகள் கிட்ட இருந்து எடுத்த சாப்பாட்டை மறுபடியும் அவங்க கிட்டயே கொடுத்துட்டாங்க.